வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்பட்டி வேணும் போத்துக்கும் பாட்டுக்கு காலகை வேணும் வாசல் எல்லாம் வேணும் ஒரு தான விழா பார்த்து தருகிற 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 வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் ஒரு பாட்டால சொல்லி அழைத்தேன் அதே கொஞ்சோண்டு தான் வச்சுக்கிறீங்க, அதை போய் வரைஞ்சி எடுத்துக்கூடாது. டான்ஸ போடச்சேன்னா சூத்தும் இல்லாம குண்டியும் இல்லாம இன்னைக்கு வந்து செக் பண்ணிருங்க. பதிலாக உள்ள வச்சுட்டேன். நான் பாவாடைய கலட்டு முடியா பார்த்தாலே எனக்கு எரிச்ச மாட்டேன். அவ பாட்ட பாரு உக்காந்து நக்கு வாங்க உட்காந்து யோசிப்பாங்க. பெரிய சூப்பர் சிங்கர் என்னது போட முட்டோம் மோளைய பாரு சட்ட சவுடால என்கிட்ட நடக்காது. வாழை ஒட்ட நறுக்கி விடுவேன். அம்மம்மா அம்மம்மா தம்பி என்று அவன் உன்னை வளர்த்தா தாயம் தந்தை என்று தன்னை நினைத்தா இது உனக்காக அப்பப்பா சாரி மேடம், எனக்கு நரம்பு தளர்ச்சி வரும். என்ன புடிச்சு பாக்குறேன். காப்பலோட தேவையில்ல, சூத்தே இல்லையே. சும்மா நிப்பேனடி நான் சொல்லுபடி வாப்பேனடி நிப்பேனடி சொல்லுபடி வாப்பேனடி வயசு ஆகாது படியோ தூங்காது பசி இருக்கு பொண்ணு இருக்கு இது என்ன வேணும் சும்மா நிப்பேனடி சொல்லுபடி வாப்பேனடி சின்ன வயசு ஆகாது தன்னை தனியா தூங்காது. ஒட்டி ஆடு என்ன மாதிரி நாடத்துக்கு வர புருஷன் தாண்டி புருஷனா 5:30 வரைக்கும் உன் புருஷன் அப்ப எவன்ட்டு கட்டி அடிக்குவான. நான் குழந்தை ரொம்ப நடிச்சேனா யார் யாருக்கு புருஷன்? நான் புருஷனா? நீ எனக்கு புருஷா? உன் புருஷன் தான் உனக்கு மட்டும்தான் கல்யாணம் தான் கச்சேரி தான். ஏன்டா நொட்டு நொட்டு அடிக்கிற கேவல பயல? நீ பாடுறது தானே, அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்க முடியும். ஏயா கொஞ்சம் மாப்பிள அந்த அடி அடிவேன் அடிவேன் தண்டாங்க அடிவேன். வைரமே 60 அடி கம்பமே கேத்துக்கு அடிக்கிறவங்க நாடகத்துக்கு போட்டுருக்காங்க. அத்தி கணிதரா மாப்பிள வழி தெரியல. ஆமா கொஞ்சம் வெக்காருக்க மானேக சூடிக்க சொன்னதே எதையாத்திக்கிற பியசிக்கிறியா? என்ன மானே கடவனே கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறேன் எப்படி நடந்துக்கணும் தெரியாதா? உன் பொண்டாடி உன் அப்பாடி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. யாரு வேணா உனக்கு? தங்கச்சி வேணுமா அக்கா வேணுமா? உனக்கு யாரு வேணும்னா தங்கச்சி மாதிரினா தங்கச்சியில எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். உன் பொண்டாடியில பேசுற மாதிரி பேசுற. பப்பாடியை கட்டி பிடிக்க மாதிரி கட்டி பிடிக்க எதுக்கு? என்ன மசூதி கட்டி பிடிக்கிற? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும்.
ஏறலாம் கெட்டப்பு மாறலாம் செட்டப்பு மாறாதமா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா போடா ஏல பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு? பொம்பளை பிள்ளை முன்னாடி பார்த்ததே இல்லையா? நோ நோ நோவா? யார் நீ போடா போடான்னு. நான் பொம்பளை பிள்ளைய பார்த்தேன் என்னை பார்க்கறப்போ அந்த கைமுட்டாய் முட்டை தான் பார்க்கிறேன் மொத்து நாய் ஏய் பொம்பளை பிள்ளை பார்த்தா கூட பல்லிக்கிறீங்க எதுக்கு? நான் இதுக்கு முன்னாடி துவையா இருக்கிற கம்பெனில வர பார்த்தேன் அதான் தெரியல எனக்கு. போட்டு வழுக்குற இல்ல நக்குற இல்ல கடிக்கிற ஆம்பளை தானே நீ? சந்தேகமா இருக்கு. அது ஆம்பளைனாலதான் உன்னை போட்டு தடவுறேன் ஆம்பளை ஆம்பளை தாங்குது. நீ இப்ப செக் பண்ண உனக்கு சந்தேகம் பொம்பளையான சந்தேகம் இருக்கு. எனக்கு பொம்பளையான்னு தெரியாது. ஏன்டி? ரெண்டு பேரும் ஏய், செக் முடி பண்ணி இருக்கியா? உலகத்துல பொம்பளையால ஊரா எவ்வளவு ஒரு கண்ணியமா சேலை கட்டி உட்கார்ந்துருக்கா உன்னைய பார்த்தா பொம்பளை ஆசை அவனுக்காவது வருமா ஏய் நான் பொம்பளை தானேயா? எங்க தொட்டாலும் எலும்புதான் தட்டுப்படுது மாசத்துல 20 நாள் எனக்கு கூட வந்து கல்லை உடைத்தாடும் நீர் வரும் சாலை வனங்களோ அழகான பெண் வர வர டேய் நான் பாத வாட்டுக்கெல்லாம் கராட்ட நடையா வாசிக்கிறீங்களா நீ பாரத அப்படித்தானே இருக்கு. இல்ல கராட்ட கலைஞரதே அப்படி வாசிப்பாங்க என்ன படைக்காத பிரம்மனே பவன் கலை சொர்க்கமே சொர்க்கமே ஏய் என்னையா பண்றா? எல்லாரும் போய் உங்க கும்புறானோ சாமான கூட கும்புறான் அடே நீ மட்டும் ஏய் அவரை மட்டும் இருக்க சொல்ற? ஏன்னா அது எங்க அண்ணன் அதனாலயா? அவங்க ஊரா அவங்க எனக்கு ரெண்டு பேரும் என் வாழ்க்கைக்கு அவங்க ரெண்டு பேரும் செய்வனை வைக்கிறது அவங்க எதுல விட்டேன் நன்றி போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வாங்கடா அது ஒரு டைலாக்னு பேசிட்டு போறாங்க நாசமா போ எல்லா கடுப்பையும் உன் மேல காட்ட போறேன் ஒரே அறையில உனக்கு கொல்ல போறேன் உனக்கு ரெண்டு அறையில இங்கிட்ட அரைஞ்சுனா அங்கிட்டு பழுத்து போயிடும். எல்லாத்தையும் பேசாம என்கிட்ட பேசாத. எல்லாத்தையும் இந்த முதல்ல பல்ல காட்டுற தெரியுமா? சீ கருமா நாய் கூட வாய் பார்த்து மூத்தல இருக்காதியா அந்த அளவுக்கு இருக்கு. அம்மா சீ. வைக்காதே இப்பதான் சொன்னேன். இந்த பல்ல காட்டுறது வளைஞ்சு குழஞ்சு பேசுறது தொட்டு பேசுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேற எவ்வளவு இழுச்சவா ஈனாவானா இருப்பா அவளை போயிட்டு கட்டிக்கிட்டு ஏதுன்னு சொல்ல மாட்டான். ஏன்டா நான் என்ன சுத்து மாறா விளையாண்டுட்டு இருக்கேன் வாரியில பிடிக்கிற மாதிரி கயிறை வச்சுறாங்க தூக்குல தொங்குங்க. ஏப்பா இல்ல பாச கயிறான போட்டு இருக்காங்க. அண்ணே பாச கயிறுல என்ன முண்டைகளுக்கு வேற வரி தெரியல அவங்களுக்கு ஏய் என்னது பிரகதீஸ்வரி அப்படின்ற ஒரு அழகான தமிழ் பெயர் சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு அழகான பேர் தான். என் பேரு சொல்றதுக்கு வந்துச்சு நாசமா போக நீ சொல்ற முண்டா முதல்ல. ஏய் என்னையா இதெல்லாம் தாங்கிறதுக்கு எங்க அப்பா அத்தை வெட்டு இன்னைக்கு கோமாளி நடிக்கப்பட்டாங்க குச்சியாலையா ஓமத்துல கழட்டி கூட ஒட்டு மசூர் முட்டை ஏய் ஏய் என்னது ஒரிஜினல் ஒரிஜினல் அது கம்பு கூட்டுல இருக்கும் அம்மா என்னது அப்ப நீ வச்சுக்க ஒட்டு மசுரா என் பேச்ச கேச்சேலி சரி சும்மா அதிரும் என் பேரை சொன்னாலே உனக்கு தலத்திவாளி வந்துட முடியும் பரதேஷ் பேமாவை ஏய் எனக்கு இந்த கல்யாணம் ஆகல எனக்கு இந்த கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலைன்னு சொல்ற டெய்லி ஒரு 10 பேர் வீடியோ காலில் வர்றாங்களே அவங்க யாரும் உன் வீட்டுல பால் பாக்கெட் சிலிண்டர் ஓடுறவங்களா பாலவத்தி மகளே இன்னும் ஜகத்துல எத்தனை பேர் குடியை கிடைக்க இருக்காலும் நாசமா போவேன் அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு இத்தத்தண்டி மீசோட வர்றேன் யாருன்னு பார்த்தா கறி எடுக்கும் போது பிக்கப் பண்ணிட்டாங்க ஏயா நான் என்னைக்கு வீடியோ கால் பேசுறீங்க என்ன வார்த்தை நீ பேசுன என்ன பேசுறேன் போடா முண்டோன்னு முண்டம் 1 பாயிண்ட் கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோத்த திங்கிற சோத்த விட்டு சூ என்ன திங்கிற ஓப்பனாவே நீ ஏய் சுண்ணாம்பு திங்கிறியான்னு கேட்டேன் அதை விட நீ சொன்ன
உனக்கு நான் அக்கா வேணும் தங்கச்சி வேணும்னு சொல்றேன். ஆமா. அப்படி இருக்க இந்த அக்கா தங்கச்சின்னா நீ வண்டியில போட்டு வரணும், எதுக்கு டான்ஸ் போட்டு வர? ஏயா நான் உங்களுக்கு என்ன வேணும்? உலகத்திலேயே அதிகமா சம்பாரிச்சனோ இல்லையா தெரியாது, அதிகமா கட்டி பிடிச்சிருக்கேன். அது ஒண்ணுதான் எனக்கு மிச்சம். அதையும் கெடுத்து சாம்பல் அள்ளி போடுறேடி, உன் தலையில இடி விழுக. ஏன் உன் தலையில என்ன விழுக? யார் தலை இடி விழுக சொல்ற? என் தலையில விழுகாது. ஏன் விழுகாது? விழுந்த இடி கூட இப்படி ஒரு மசலை விரிச்சு போட்டிருக்கேன்னு பயந்து. அது வேணா உண்மையா? ஆனா உன் மண்டையை பாரு, கதவாளி குஞ்சு மாதிரியே இருக்கேன். கமான் கிளாப் பங்கு. எப்படி இருக்கா? இந்த சின்ன பையெல்லாம் கை தட்டான் பாரு. எதுக்கு? சின்ன பையன் கை தட்டாங்க. ஆமா. விடிய காலம் 5 மணிக்கு பல்ல வளைக்கிட்டாங்க, மூத்தத்தை குடிமே. மூத்தத்தை நான் குடிக்கவே மாட்டேன். மிருதங்கார மூத்தரா இருக்குமே. ஒரு நாளைக்கு ஒரு பிராண்ட் சரக்க மாத்தி மாத்தி அடிக்கிறேன், நாசமா போகும். மிருதங்கார கேட்ட பழக்கம் இல்ல. மூத்தத்தை குடிங்க, தம்பி வேணும், முறை எடுத்து போயிடும். ஏன்னா நீ நான் ஒன்றே மூத்தத்தை குடிக்கிறேன், நீ போய் சல்லாடை எடுத்து சலிச்சு ஃபில்டர் பண்ணி அதுல சீனியை போட்டு லெமன் போட்டு கொண்டு வரியா? ஓடி போடுதல் நீ போடு. செவரோடு தெரிச்சு போறோம். நீ ஆம்பளை தானே, அந்த புள்ள நெஞ்ச புடி தள்ளதுல ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டு நீ புடி தள்ளியா என்ன? எது எதுல இருக்குன்னே தெரியலையாப்பா. பூராமே ஒரே மாதிரி தாரக்கம்பு மாதிரியே இருக்கா. ஏப்பா எதுக்கு தலையை தள்ளு போடுறாங்க? ஆனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சைக்கிள் ஜாக்சன் அவர் இன்னைக்கு வரல. சைக்கிள் ஜாக்சன் இன்னைக்கு வரல. அவர் கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்காரு. அவருக்காக வந்தீங்களா? சைக்கிள் ஜாக்சன் ஊர்ல இன்னைக்கு பொங்கல். அவர் நேர்த்திக்கடன் செலுத்திருக்கேன் புள்ள எடுத்து வைக்கிறதுக்காக. நாளைக்கு வருவேன், தேனூருக்கு வரேன். தேனா புதுக்கோட்ல இருந்து வந்திருக்கியா? அங்கே வருவேன், தேனா புதுக்கோட்டை வருவேன். நான் எவ்வளவு சொன்னேன், அந்த பிள்ளை எடுத்த நேர்த்திக்கிறதுனால அவர் ஊர்ல இன்னைக்கு தங்கிட்டேன், இல்லாட்டா கூடயே தான் வருவேன். அடுத்து உங்கள் விருப்பப்படி சைக்கிள் ஜாக்சன் வருவேன். நன்றி நன்றி. பாத்தியா சைக்கிள் ஜாக்சனுக்கு ரசிகரை பாத்தியா? அவன் முண்டை 2 அரை வாங்கிட்டு 350 ரூபாய் சம்பளம் வாங்குவேன், அதுக்கு மட்டும் ரசிகர். சைக்கிள் ஜாக்சனை உருவாக்குனதே இந்த எம்கேஆர். ஆனா என்ன 8 வருஷமா நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன், அவன் ஒண்ணு செய்வேன். அதான் காமெடியா இருக்கு. அதே பெரிய காமெடியா இருக்கு. எனக்கே சிரிப்பு வரும், வேற வழி இல்லை. ஆனா சைக்கிள் ஜாக்சன் வராதுக்கு அந்த இடத்தை பூர்த்தி செய்யறது இந்த ஜாக்சன். 2 பேர் உடம்பும் பிடிச்சாரு. உலகத்துல நீ இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு ப்ரோ? என்ன சொல்லிச்சு பாத்தீங்களா? என்ன சொன்னேன்? நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு வீட்டுக்கும் வாசப்படி வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சேன். ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா? என்ன எத்தனை தடவை கேட்ட? பாடி போடிங்கிற. அப்புறம் நானும் பாடா போடன்னு சொல்லுவேன். மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கிக்கோங்க. ஒரு பொம்பளை அதிகமா ஒரு ஆம்பளைட்ட கோவலை போட்டு வாடா ஓடான்னு சொல்றான்னா அவளுக்கு எச்சி புத்தி இருக்குன்னு அர்த்தம். எச்சி புத்தியா? நீ என்னை லவ் பண்றேன்னு அர்த்தம். லவ் பண்றேன். லவ் பண்றது என்னன்னு தெரியாதுங்க. லவ் பண்றது என்ன? லவ் பண்றதா தெரியாதா? சத்தியமா தெரியாது. அது கம்மாய்க்கிறோட முண்டமா அவுத்து விட்டுருவாங்க. அவுத்து விட்டு 10 பேர் ரவுண்டா சுத்தி மட்டை கிட்ட தண்ணி பாம்பு அடிச்ச மாதிரி. அப்பா அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க பிள்ளை. ஆனா நினைச்சு பார்த்தா தவளை எது இந்த பிள்ளை எதுன்னு தெரியாது. அப்ப லவ்வே பண்ணாமல இருந்துருவோமே. உலகத்துல வேகமானவன், ரோசத்துல கெட்டிக்காரன், எந்த ஒரு இதுலையுமே திறமசாலி என்பது யாரு என்று கேட்டால் தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனே. கமான் கிளாஸ். பெண்கள் மட்டும் எதையும் சாதிக்கலையா? உலகத்துல சிறந்தவர்கள் பெண்கள் நாங்கதையா? சொல்லுங்க மேடம். நீங்க எதுல சாதிச்சிய? எல்லா வகையிலையும் நாங்க சாதிச்சோம். 10 மாசம் சுமந்த பிள்ளை வைக்கிறமே, உங்களால முடியுமா? ஆமா, அது பெரிய ஒலிம்பிக் போட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்படியா முடியுமா? உன்னால முடியுமாடா? சொல்லுடா. ஹலோ ராதா, நம்மளை படைத்த பிரம்மன் அந்த ஆப் மட்டும் எங்களுக்கு வைக்க. வாட்ஸ்அப் வச்சிருக்கேன், பேஸ்புக் வச்சிருக்கேன், வீடியோ கால் வச்சிருக்கேன். அந்த பிள்ளை வைக்கிற ஆப் மட்டும் எங்க டச் போர்ட்ல கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஏர்செல். ஆனா நீ ஜியோ. அதனாலதான் உனக்கு ஐயோ. நான் வச்சுக்கிறது ஓட போனியா? ஏப்பா இந்த புள்ள மாசம் பார்த்தா எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஆனா இந்த புள்ள மாசம் இருந்துச்சுன்னா வயிறு கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும். அப்படி இருக்காது, கம்பு குச்சியில தேன்றாட்டி கட்டின மாதிரியே இருக்கும். ஆமா, நீ பிள்ளை வந்துட்டாலும் அப்படியே விருசம் பழமா இருக்கும். நீ முதல்ல புள்ள பத்து காட்டு. ஆம்பளை தானே, மீச வச்சா. நீ உனக்கு
மீசையே இல்ல. நான் வர கண்ணுமா எடுத்துட்டு புள்ளிய வச்சுட்டு மீசையா ஏயா புடிச்ச எல்லாத்தையும் பழிச்சு விட்டுக்கிட்டு வர பொம்பளை புள்ள மாதிரி தலையை பிரிச்சு போட்டுக்கிட்டு. உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்தான் ஒரு தமிழன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கொள்கையை கடைபிடிக்கிறார். இதே முடி இதே மாதிரி மீசை இருக்க. ஆனா உனக்கு மீசை எங்க இருக்கு? நான் பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை மீசை இருக்குமா? நீங்க சொல்றீங்க பெண்கள் எல்லா விதத்திலையும் சிறந்தவங்கன்னா பிள்ளை பக்கிறது மட்டும் நீங்க சொல்றீங்க. அந்த பிள்ளை பக்கிறதுக்கு திஸ் ஹார்ட் ஒர்க் ஹெவி பத்திர செலவு. திஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் a கஷ்டம். அப்படி சிரிக்கிற சொல்லி பிடிச்சிரு. அண்ணே இந்த அம்மா சொன்னாங்க உலகத்துல பிள்ளை பக்கிறது ஆம்பளையால முடியுமா? முடியாது. அது ஒண்ணு மட்டும் நாங்க பெக்க முடியல. ஏன்னு நீங்க வீட்டுல இருந்து பால் கொடுத்து பிள்ளைய காப்பாத்திருவீங்க. ஆனா ஆம்பளை நாங்க பிள்ளை வைக்க எங்க போய் பால் கொடுப்போம்? பொட்டிப்பால் நீ அதுக்காக நீயே குட்டிப்பால் தான் கொடுப்ப. நீனா எங்கிட்ட பால் சொல்றியா? நீயே பொம்பளையில சொல்ற. ஆனா நீ குடுக்கறதே கொஞ்சம் பால். அது புரிஞ்சு முந்திக்கிடுவா. நீ வாய மூடு. முகரையில பாரு முகரையில ஆம்பளை பிள்ளை மாதிரி பேசும் போதுல சரியா? பிள்ளை வைக்கிறது பெண்ணுன்னா ஆமா தாய்மை அடையக்கூடிய ஒரே ஒரு உருவம் தாய். அந்த தாய்மை அடைய வைக்கிறது தான் தகப்பன். காளமாடுன்னு ஒண்ணு இருந்தா பசுமாடுன்னு ஒண்ணு இருக்கும். பெட்டக்கோழி ஒண்ணு இருந்தா சாவல்னு ஒண்ணு இருக்கும். அது சர்ச்சி மாடு சினையே வைக்காது. கண்ணு கருத்தமா இங்க காவல்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியா பாத்தியா சட்ட ஒழுங்குகள் எப்படி நடத்திட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு கணவன் தன் மனைவி பிள்ளைகளுக்காக உழைக்க செல்கிறார். ஆனா குடும்பத்தை நின்று பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் பெற்ற தாய். பெண்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனா ஒன்னே மாதிரி பொம்பளைக்கு நான் கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா கூட என்னை ராதாசாமி செல்லமா கூப்பிடுவாங்க. 16 டாப் போட்டு பரிதேசி போய் மகளே அறுக்காத வீட்டுல வைக்கலாம். எங்க அம்மாவே என்னை செல்லமா தான் கூப்பிடுவாங்க. நீ பாடி போடின்னு வாய்க்கு 300 தடவை சொல்ற. இந்த நாடகத்துல நீங்க டான்ஸ் நான் பப்புனுங்க. ஆமா மரியாதை கொடுத்து மரியாதையா பேசுங்க. அதுக்காக நீங்க இனிமேல் அடுத்த மேடையில என்ன பண்றேன் 10 ட்ரம் செட்டு கேரளா மேளம் வாழைப்பழம் தேங்காய் 2 ரூபாய்க்கு சூடவன் கமுக்கு கவட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மரியாதை கொடுக்கிறேன் தாயே. மரியாதை கொடுத்தா மரியாதை பச்சு ஒன்னையும் சேர்த்து எரிச்சு விட்டு நான் நீர்மாளம் பத்திய கொண்டு வந்து ஏய் விட்டவே அந்த கிண்ணி கோழி மாட்டேன். உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஏங்க உங்களை விட வயசு நான் பார்க்க சின்ன நான் பார்க்காத டான்ஸாமா இல்லங்க. உன்னை வளர்த்து விட்டு மேடையில அறிமுகம் செஞ்சவன் அந்த கலிச்சேரிக்காரன். அதை நீ மறக்க கூடாது. நான் இல்ல மறக்க மாட்டேன். நான் வாழ்க்கை மறக்க மாட்டேன். அதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் என்னை முண்டா சொல்ற. மைக்கு போனா என்ன ஓ மைக்கோ ஓனர் போயிட்டா நீ ஓரம் உட்காரு. நான் என்ன கட்டிக்கிறேன். ஆனா இவ்வளவு ஒரு சாட்டியாவது அடிச்சு குண்டா அக்காம இவளை பார்த்தாலே மேடை மேடைக்கு எனக்கு அப்படியே செந்தட்டி அடிச்சுக்கிறோம். போட்டுக்க ஒண்ணு செய்ய நீ அரைச்சா எதுல இங்க பாத்துக்க நல்லா. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். பாடா போடான்னு பேச வச்சிடாதீங்க சொல்லிவிட்டேன். எல்லார்ட்டையும் பேச மாதிரி என்ன மணிப்புடுவ? உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்னு எல்லாமே தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். கட்டது கையளவு கல்லாத உலகளவு. நெஞ்சு நிமித்தி இந்த மேடையில் நான் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒரு திறமை படைச்சவன். ஆனா நீ ஒரு பொம்பளை பிள்ளை தொட்டது இன்னொருக்கு என்ன வாடா போடா முண்டா தண்டா சோத்த திங்கிறியா அதை திங்கிறியா இதை திங்கிறான்னு கேட்கிற. ஒவ்வொரு ஆண் மகனும் சோத்தை தவிர வேற கரண்டையாடு குடிச்சு திம்பாங்க. நீ எதை திங்கிறேன்னு தெரியல. பீய திங்கிறியோ? என்னதான் நீ பேசினாலும் அன்னவாச புதூர் மேடைக்காக உன்னை விட்டு போறேன். இல்ல என்ன பண்ணுவியா? உன்னை 2வது தடவை கட்டிக்கிறேன். இங்க வர நீ இப்படி எல்லாம் பேசிக்கிறீங்க. அப்ப உண்மையிலே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. கல்யாணம் என்கிட்ட வந்து பேசிட்டீங்க. இந்த கல்யாணம் பண்ண பார்த்தல பிடிக்காதுங்க. இங்க வாங்க. ஏய்
நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட உனக்கு எனக்கு அப்ப நீ அவன்கிட்ட வாடான்ற டேய் என்னை மாமா வாக்கிட்டியாடா எப்பா ஒரு நாளத்துல கனெக்ட் ஆகிட்டு இருக்கு பாத்துக்க ஒரு நாளத்துல கூட நடக்குது பாத்துக்க வரேன் நன்றி. ஆதனூர் கிராமத்திலிருந்து வருகிறது அந்த மகளிர் மன்றத்தாளருக்கு ரொம்ப நன்றி. உங்க ஊர்ல சின்னக்கரை பெரியப்பு நாடகம் வச்சோம். நீங்க சிறப்பா அந்த நாடகத்துக்கு ஆதரவு தந்தீங்க. தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றியா நன்றி. கிளம்பிட்டீங்களா? சரி போயிட்டு வாங்கத்தான். அடுத்து புரட்டாசி மாசம் வர்றேன். இட்லிக்கு ஆட்டி வைங்க, மாவு வாங்கிட்டு போறேன் காலை. அடி பார்த்தாலும் பார்த்திருக்கேன் நான் பலவேத்த பார்த்திருக்கேன் உன்ன போன நாட்டு கட்டைய நான் ஊருக்குள்ள பார்த்ததில்லை அடி வந்தாலும் வாடி மதுராச்சு ஆனாலும் வாடி புதுக்கோட்டை ஒட்டி ஆடலைன்னா காலையில சோனியாவில காசு வெட்டி போடுறேன். ஒட்டி ஆடு காசு வெட்டி போட்டுருவீங்களா? ஆமா. என்னங்க ஒட்டி அதுல காசு வெட்டி போட்டுருவீங்க? காசு வெட்டி போடுறதுல கலத்திருப்பேன் சேவலை எடுத்து உன் கம்பு கூட்ட ரத்த புளி கொடுத்துட்டு போயிருக்கேன். ஒழுங்க மரியாதை ஆடு. ஏன் நான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன் ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ஒட்டி ஆடுமா டான்ஸ் பாப்போம். அண்ணி ஒன்னியமா தான் இருக்கேன். ஏங்க ஆடி ஆடணுங்க. நீங்க ஆடுற மாதிரி நானும் ஆடணும். நீங்க சேர்ந்து ஆடணும் ஆடுறேன். கட்டி பிடிச்சி தொட்டி ஆடுறதெல்லாம் பிடிக்காதுங்க. இறங்கி வாங்கப்பா. நேற்று வாங்கப்பா. நாடக காசை கூட நான் தந்துக்கிறேன். என்ன ஒரு உணர்ச்சி இல்லாம இருக்கு. ஏப்பா இது எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி கட்டியாட கூட நீ தானே இவன் எதுக்கு பிடிச்ச ஆமலை கட்டிக்கிட்டு தெரியல. அவன் 10 100 கொடுப்பேன்னு ஆவண போறேன். ஆமா நம்ம சாமி நம்ம வட்டி நம்ம மைக் செட் வேற ஒண்ணும் இல்லப்பா. சேர்ந்து செய்யறதுக்கு நான் வெள்ளிக்கிழமை சாமியார அப்பா அச்ச பாரு. மாப்பிள்ள நீ சொன்னது வாஸ்தவம் மாப்பிள்ள. ஆனா இப்பதான குடிய கட்டுக்கிட்டேன். நம்ம உள்ள ஆளுக்கு மட்டும் கட்டி போகணும். எல்லாரும் வந்தாங்கன்னா இது என்னைக்கிடா முடியும்? இது என்ன ஆகுது நிலைமை? அந்த புள்ள எறும்பு ஒருத்தேன், செப்பைய ஒருத்தேன், செவரொட்டியை ஒருத்தேன், கிண்ணிய ஒருத்தேன் மசுர ஊத்துருவாங்க. அப்புறம் என்ன தெரியுமா நடக்கு? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் எங்களை போலவே இருப்பான். சரி பிரசவ செலவு என்னால கொடுக்க முடியாதுப்பா. அடி அது மாத்திரம் மட்டும் கிரமா தொட்டா மட்டும் மட்டும் கிரமா அது மாத்திரம் கிரமா. கீறி விட்டாலே முயக்கூட்டிக்கு பிறந்தவன். நீ சரியில்லை, முதல்ல நறுக்கு முடிச்சா முக்குப்பா. மாப்பிள்ள நான் செத்த சிம்பிள் அடிச்சுக்கிறேன், நீ கட்டி பிடிச்சாடுற. அவனுக்கு எதைக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிப்பிடிச்சா விட மாட்டான். அண்ணே அது ரொம்ப தவறானே, காம கொடுனா இருப்பான். ஏன் அது மாத்திரம் மட்டும் கேறோமா? என் புள்ள மட்டும் மட்டும் கேறோமா? அது மாத்திரம் வந்து கேருமா, கேருமா. புடி கிடையாதுப்பா, புடி கிடையாது, வெறும் கதவா இருக்கு. அஞ்சாறு காசு கொடுத்தேன், 20 100 பத்தி கொடுத்தேன், பொத்திக்கிட்டு என் கூட ஆடு முக்காயி. அப்பா ஜப்பா, இது ஒரு பாட்டு நான் வாங்கி போடணுமா? என்ன பண்றது? பாடு தலையெழுத்தானே. ஆமா ஆமா, பாடிட்டாலும் ஆமா, நீங்க பெரிய உன்னிகிருஷ்ணன் கச்சேரியில வாச்சாளுங்க. ஆமா ஆமா, நன்றி. எஸ் ப்ரோ.
ஆனா நம்ம எவ்வளவு கவலைப்பட்டாலும் இன்னும் நம்ம திருந்தலையே. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட அத்து மண்டையில உடச்சு விட்டுருவாப்பா. விடக்கூடாது இன்னைக்கு. ஏப்பா என்னப்பா உள்ள சைஸ பாத்தீங்க? ஏப்பா என்ன கையோட பிடிச்சு விடாது? அத்தோட பொழந்துருவேன். உன் முகரையில பாரு, முகரையில எப்படி ஆடுற? பொழந்தாத்தேன் விறகு அடுப்புல. ஏமா இங்க பாருமா தம்பி என்ன உன சொல்றாப்ல ஒண்ணு என்ன உன சொல்றாப்ல தலைப்பிடிச்சாங்க பரமக்குடி பாத்தியன் ஒரு மானாமதுர அந்த பிள்ளைய கட்டி பிடி சொல்லி ஏறி விட்டேன். யாரா அந்த பிள்ளை என்னைய போட்டு அமுக்குறான்? எப்பா இந்த மாதிரி எந்த ஊருப்பா? ரசிகர் எந்த ஊர்னு கேட்டேன். ரசிகர் நாடி கட்டு கட்டிட்டேன். ஏ ஆத்தா தோரமா பரியா பொசுக்கு முடி பண்ணிட்டு பாறை மனசுல உள்ள பாரமே இறங்கிருக்கலாம். அப்பா வாழ்க்கையில உருப்படியான வேலை ஒன்று செஞ்சிருக்கிறேன். நீ அதே போல தொடர்ச்சியா பாடுவா பாடுங்க வீட்டுல பாடுவாங்க. இந்த அவ்வளவுதான் டிவேட்டை முடிச்சுட்டு பாடுறேன். மணி ஆயிடுச்சு. பக்கத்துல வந்து நெல்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். நல்லா தானே இருந்த ரெண்டு அடிக்கு பேசாம இருந்துச்சு. எவனை சென்னை வச்சு விட்டேன். நீ என்ன என்னப்பா பண்றிய? அப்படியா? ராதா செல்வி தானா? அதெல்லாம் இளைய கொண்டாட்டிகள் நல்லா இருக்கு. ராதா செல்வி சூப்பர் சிங்கருக்கு போயிடுச்சு. யோகலட்சுமி கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்கு. தாமல் செல்வி பிப்பாசு போயிடுச்சு. முத்து சிற்பி அது வேற மாதிரி 2 டன்னு கூடிட்டேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மணிமேகலை மணி ஆகி அங்கே போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு எதிரி. நான் மேடையில சந்திக்கிற ஒரு ஆள்னா எனக்கு பிரேரிஸ் வருவேன். நான் உன்னை விடவே மாட்டேன். அதான் தெரியுமே விட மாட்டேங்க ப்ரோ. அந்த ஆங்கிள் இல்ல ப்ரோ, வேற சாதாரண கொண்டி ஆங்கிள். வெற்றிக்காலம் அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றியா. இந்த இப்ப அவங்க எல்லாம் எதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்காத. அப்புறம் நம்ம ஆளுகளே என் நாடகத்துக்காக பார்க்க வருவா. உன்னை ஏத்துக்கணும்னா நீ லேசா காலை இழிச்சு வைக்கணும். எல்லாரும் பேர் வாங்க. நான் என்ன திராசத்தை கொண்டு போய் வீட்டு கோயில் வீட்டுல வைக்க போறேன். என் ஜாதகத்தில் 2 கொலை குணம் இருக்கு. ஒண்ணு நீ, இன்னொன்னு சைக்கிள் சாக்சன். அதனால
எலும்பு தட்டுப்பட்டாலும் பரவாயில்ல. நல்லது சொல்லி கொடு, கெட்டது சொல்லி கொடுக்காது. அந்த பிள்ளை அதே பழக்கத்துக்கு சீமக்குரல்ல போயிடுச்சுன்னா அதனால நான் என்ன செய்யறது, எதுல இருந்து ஆரம்பிக்க? என் வாய் காப்பாத்தி விடுங்கடா புதிய ஆவுனா என்னடா மக்தி போலீஸ் மாதிரி ரைடு வர்ற மாதிரி அடிச்சு வேலைக்கெல்லாம் போனா அந்த நாடகத்தை எப்ப காதலிப்பிய அது எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கும். நீ இப்படி வெயிட்டிங் பண்ணலாமா? ஏன் வெயிட்டிங் காலில் எவனும் வர்றானா? ஐயோ போன்ல சுவிட்ச் ஆஃப்யா. முத காதலை பண்ணும் போது மெதுவாத்தான் செய்யல, லப்பு லப்புன்னு செய்யறதுக்கு அவன் ஒன்றும் புரட்டா மாசத்து கிடையாது. அடிக்கிறது இது நம்ம காதல்ல அவங்க வெடிகுண்டு கூட வைப்பாங்க, நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இது கூட சொந்த சாமானா இனிய தமிழ் மக்களே. ஆமா, பெரிய பாலராஜா அக்கா மயன் என் இனிய தமிழ் மக்களே. சுடுதலை அழைச்சிட்டு வந்தேன். எல்லா பயலும் பப்புன்னு இப்படி வரையான்னு போயிடாது. பாரு நாடக உலகத்திலே ஒரு ஜெண்டில் பாப்போம்னா நான் தான். ஆமா பாருங்க இல்லத்தான், இந்த மேடைக்கு வந்தா உன்னை லேசா தலைவன். அப்பத்தான் இந்த இளைஞர்கள் பாவம் ஒவ்வொரு ஆளும் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ல பெட்ரோல் போட்டு நமக்காக பார்க்க வந்திருக்காங்க. அவங்க மனசை நோகரிக்கப்படாது, சரியா? நோகாம செய்யணும். அவர் எனக்கு வாத்தியார் அப்பத்தே சொல்லி கொடுப்பாரு. அப்ப நானே இப்படி தலைவரேன்னா என் வாத்தியார்னா உன் முதுகு தோல்லாம் உரிச்சிருவார். உரிச்சு உப்பத்தி காய கொடுத்து ஏப்பா ஏப்பா நான் அதுக்காக கூட்டு வந்திருக்கேன். அதனால அப்படி வைக்காதீங்க மூஞ்சில. 4 நாளைக்கு கஞ்சி குடிக்க முடியாது போல இருக்கு. அவன் உன்னைய பார்த்துட்டாலும் அப்படியே உணர்ச்சியா குடிச்சிருவாங்க. என்ன பாத்து பைய பிடிப்பாங்க. எது இதுல கை எது பையதான்? நானும் ஒன்னே நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே மட்டும் ப்ரோ. உங்க பேரு என்ன? மசுரா. மயில். மயில்னு சொல்றீங்களா? முட்டையிட்டதா அடப்படுத்ததா? ஏங்க பேரு மயிலுங்க. மயில். உங்க பேரு என்ன? என் பேரு 8 இன்ச்சு செயல். மட்டி ஓட்டு 4 பேர்த்த பிடிச்சி சோம்பு சீரவின்னு சொல்ல பிரகதீஸ்வரி தானே அவன் பேரு. ஒரு பொம்பளை பட்டணம் நோன்றான்னா அவ பட்டணம் போடத்துறான். நல்ல டைமிங் தானே. பிரகதீஸ்வரி, ஐ லவ் யூ. அப்படின்னா இந்த பிள்ளைக்கு மறந்து போச்சு. ஏங்க அப்படின்னா என்னன்னு தெரியாதுங்க. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே நான் லவ் பண்றேங்க. ஐ லவ் யூனா அப்படின்னா தூங்கும் போது காலை தூக்கி போடணும். எதுல சுவிட்ச் போடல. சாக்கடிச்சிருங்க. சாக்கடிச்சாத்த ஏரத்துல டச் ஆகும். அப்படி சொல்லியா? ஆனா நீனா நல்லா வருவடா. நிறைய படம் பார்ப்பேன் போல, நீ கூட படமா? அதனால நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். நீ என்ன பண்ணா விடிய காலம் நைட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு வெளியே கோலம் போடணும். ஆனா அந்த நேரம் அந்த மிருதங்காரனா ஆல்ரவுண்ட் வந்தாங்கன்னா உன்னே அலங்கோலமா ஆக்கிடுவாங்க. சாகாத செத்தாலும் தோண்டி பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா காதல்? எப்படி? இந்த இளைஞர் விருப்பத்துக்காக அந்த கம்மாக்கரை ஓரம் அந்த கம்மாக்கரை அன்னவாச கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க அது கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க
முடிச்சுக்கிட்டா ஒரே புடியா பிடிக்கிறிய எங்க வந்த நண்பாக்கு நீ கூறடி நான் நடுநதில் வந்துடுவேன் நண்பாக்கு நீ கூறடி நடுநதில் வந்துடுவேன் என் செல்வ கலந்தேகமே என் சின்ன கண்ணு மோதிரமே கண்ணே பாக்கா கண்ணே தேங்கா சட்னி புரியல தேங்கா அலைக்கே விடும் நான் மாடலும் என் நல்வாக்கு நீ கூறடி